ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோஜி பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோஜி வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். டோஜி பேட்டர்ன்ஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து உங்களுக்கு டோஜி பேட்டர்ன்ஸ். டோஜி பேட்டர்ன்ஸுக்கும் மற்ற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டோஜி பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு க்ளோசிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அதுதான் வந்து நமக்கு டோஜி. ஸோ டோஜியில் வந்து நமக்கு 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டோஜி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கிளாசிக் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. விக் வந்துட்டு உங்களுக்கு மேலேயும் கீழே வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கிளாசிக் டோஜி. அடுத்தது வந்து லாங் லெக்டு டோஜி. லாங் லெக்டு டோஜி அப்படின்னா கிளாசிக் டோஜி மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் விக்கு மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு லாங் லெக்டு டோஜி. ஸோ லாங் லெக்டு டோஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் வந்து சென்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 டோஜி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை டோஜி அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி. ட்ராகன் ஃப்ளை டோஜியை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஹேமர் பேட்டர்னுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாடி இருக்கும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து சேம் பாயிண்டில் இருக்கிறதுனால ஒரு டி சிம்பிள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து உங்களுக்கு சேம் பிளேஸில் இருக்கும். ட்ராகன் ஃப்ளை டோஜி எப்போ வேலிட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆனால் அது வேலிட். அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டில் அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜி மார்க்கெட் வந்து உங்களுக்கு பீக்கில் இருக்குது இல்லை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ட்ராகன் ஃப்ளை அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி. அடுத்தது வந்து 4 ப்ரைஸ் டோஜி. ஸோ 4 ப்ரைஸ் டோஜி அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றது தான் இது காமிக்குது. அதாவது ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே ப்ரைஸில் இருந்தால் என்ன இருக்குமோ அதுதான் வந்து உங்களுக்கு 4 ப்ரைஸ் டோஜி. இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 4 ப்ரைஸ் டோஜியை பார்க்கலாம். 4 ப்ரைஸ் டோஜி வந்து யூஸ்வலாக இந்த பென்னி ஸ்டாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸில் வந்து நிறைய வால்யூம் இருக்காது. இப்போ கிளியராக உங்களுக்கு டோஜி அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.